ரைட்டிங் எழுத்தும் பேச்சும். நீ மான் பேசி நான் மான் கேட்குறேன் அப்படிலாம் என்னெல்லாம் பேச தெரியாது. அதனால் எனக்கு வந்து செல்வம் மாதம் ஒரே ஒரு முறை ஹைகோர்ட்டில் பார்த்துருக்கேன். பெருசாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அப்புறம் வாத்தியார் ஆகி அப்புறம் ரிட்டையர் ஆகி இப்போ நான் நிறைய பேரை பார்ப்போம். 60 வயசில் நமக்கு வந்து என்ன மிஞ்சி இருக்கும் லைஃப்லன்னா நினைவுகள். நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னா என் கிராமம் எப்படி இருந்துச்சுன்னா, என் கூட பிறந்தவங்க எப்படி இருந்துச்சு, என் கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்னா நினைவுகளை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நம்முடைய 60 வயசுக்கு மேலே இருக்கிற லைஃப் வந்து போகும். எங்கள் அப்பாவுடைய 60 வயசை மேடையில் உட்காந்து யோசிச்சுன்னு எங்கள் அப்பா தன்னுடைய சின்ன வயது நினைவுகளை பேசிக்கிறதுக்காக அவருக்கு 21 வயசில் ஒரு சூசைட் அட்டம் பண்ணார். அவர் வந்து ஒரு தற்கொலை எண்ணம் வந்து ஒரு எட்டி மரத்தில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு யார் பேசாலும் நான் நிறுத்திருக்கேன், உண்மையிலே பேசுகிறேன் பேசுவேன். அவர் வந்து கயிறுலாம் போட்டுட்டு கோட்டாங்கல் அப்படின்னு ஒரு பாறை மேலே ஏறி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தூக்க மாட்டி செத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து 10 நிமிஷத்தில் ஒரே வான வேடிக்கைகளாக அவருடைய மனநிலைக்கு அது என்ன நாள் அப்படின்னு தெரியல. தீபம், இந்த தீபம் ஏற்றதுக்கான வான வேடிக்கைலாம் இருந்தது. ஒரு பாத்தில் இருக்கும்போது மலை உச்சியில் தீபம் இது திடீர்னு அவர் அந்த நிமிஷம் வந்து அந்த சூசைடு எண்ணம், தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். 2 நாள் பொறுத்து தான் அந்த கையிலலாம் போய் எடுத்துவாங்க. எங்கள் அப்பா வந்து கடைசி வரைக்கும் ஒரு நாத்திகராக இருந்தார் அப்படின்னு நாங்கள்லாம் நம்பணும். ஆனால் லைஃப்பில் ஒரே ஒரு நாள் தீபத்தன்னைக்கு காலையில் ஒரு 9-10 மணிக்கு சைக்கிள் எடுத்து எங்கேயோ போயிட்டு வரும். என்னென்னு எங்களுக்குலாம் தெரியவே ஒரு 1 மணி 2 மணிக்கு மறுபடியும் திரும்பி வருவார். ரொம்ப நாளாக எங்களுக்கு அவர் எங்கே போகிறாரு எதுக்கு போகிறாரு எதுவுமே தெரியாது. அப்புறம் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஒரு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை ஆச்சு. பெட்லேயே எங்களுடைய 1 மாதம் இருந்தார். ஒரு நாள் தீபம் அன்னைக்கு இதை நான் வந்து ஒரு லெஃப்ட்டு ஐடியாலஜிலிருந்து வர எனக்கு வந்து ஆன்மீகம் கடவுள் அந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் இல்லாத எங்கள் அப்பாவும் அவர் லெஃப்ட் ஐடியாலஜி இல்லை. ஆனால் ஒரு நாத்திகனா ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, தீபம் அன்னைக்கு நானும் என் ஒய்ஃப்லாம் போய் மாடியில் தீபம் ஏற்றுறதுக்காக போகிறேன். எங்கள் ஒய்ஃபை கேட்டு இன்னைக்கு தீபம் அம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா தீபம் ஏற்றுறதுமே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ரகசியமாக என்ன என் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அநேகமாக அடுத்த தீபம் பார்க்கணும்னு நான் எழுத மாட்டேன். ஒவ்வொரு தீபத்தன்னைக்கும் நான் காணாத போய்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கல. நான் போய் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு ஆன்மீகத்தோடு சின்ன புள்ளியளவு நம்பிக்கை இருந்துச்சு. அது என்னன்னா, நான் வந்து தீபத்துக்கு என் பேரில் போய் ஒரு நெய் குடம் கட்டுவேன். அதை வந்து நான் செத்துட்ட பிறகு நீங்கள் பாவாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே நீங்கள் எல்லோரும் நம்பணும். நான் எழுதியிருக்கேன். மாடியில் போய் தீபம் பார்த்துட்டு கீழே வந்து தீபத்தன்னைக்கு ஒரு தீபத்தன்னைக்கு அவருடைய சொசைட்டிலேருந்து அவர் படைச்சாரு. 50 வருஷம் கொடுத்து ஒரு தீபத்தன்னைக்கு அவர் இந்த சரடு இருக்குல்ல, யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சரடு. ஒரு நாத்திகன் ஏன் தீபத்துக்கு போய் நெய் கட்டணும், நெய் குடம் கட்டணும், அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், ஒரு மார்க்சிய குடும்பத்திலேருந்து ஏன் ஒரு ஆள் போகணும், இந்த புரிந்து கொள்ள முடியாத மிராக்கலான இடம் தான் லிட்ரேச்சர். அதுதான் இலக்கியம். எனக்கு இதை யாரோ ஒருத்தர் என்னுடைய புத்தகத்திலிருந்து படிச்சுட்டு எனக்கு அவருடைய பெயர் கூட தெரியாது. தென்காசிலேருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. பாஸ் இந்த வருஷமும் அப்பா பேரில் நெய் குடம் கட்டுவீங்கன்னா நான் எப்படி சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு நான் உங்களுக்கு ஜிபேயில் பணம் அனுப்பிச்சுக்கிறேன். என் பணத்துலேருந்து அந்த காசை கட்டுறேன். இந்த நெருக்கத்தில் ஆனதுதான் மனித உறவுகள். நான் அப்பாவை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் நிறைய விஷயங்களை பேசுகிறேன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு நிறைய பேருக்கு அப்பாக்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன், நிறைய பேருக்கு அப்பாக்கள் பெரிய விரோதி. எங்கள் அப்பா பேரே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களை எனக்கு தெரியும். எங்கள் அப்பா தான் எனக்கு இன்னைக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். 11 வருஷமாக அவர் பேரில் செல்வகுமார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு நினைவு சொற்பொழிவு நடத்துறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். நான்லாம் தவறவிட்ட விஷயம். நான் இப்போ மேடம் எங்கள் அப்பா தான் நான் என்ன செஞ்சேன்,
ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவர்கிட்ட நிறைய விழுமியங்களை நான் கற்றுக்கொண்டேன். நிறைய எத்திக்ஸை என்னுடைய தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டேன். நண்பர்களே, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற போது ஒரு தனியார் பள்ளியில் டியூஷன் படிக்கல, 50 ரூபா கொடுத்து டியூஷன் படிக்கல என்பதற்காக ஒரு வாத்தியார் என்னை ஃபெயில் ஆகிட்டேன். என் வாழ்க்கையில் தடவி பார்த்தால் தெரிகிற தழும்பு மாதிரி இன்னைக்கும் அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா நான் நல்ல ரேங்க் ஸ்டூடெண்ட், 4வது 5வது ரேங்க் இருக்கிற ஒரு பையன். 7வது நான் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அப்பா நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா நீ ஒரு ஈஸி சேர் போட்டு என்னடா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன். நீ எப்படி ஃபெயில் ஆகல? எங்கள் அப்பாவே ஒரு வாத்தியார், நான் பையனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இல்லை, ஃபெயில் லிஸ்ட்டில் தான் என் பேர் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் ஒரு சைக்கிள் எடுத்து ஒரு சட்டை போட்டுன்னு வா அப்படின்னு. எங்கள் ஊரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிரிவலம், அண்ணாமலையார் கோவில், ரமணாசிரமம், யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம், இது மட்டும் திருவண்ணாமலையின் அடையாளங்கள் இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அடையாளமோ அதுக்கு நிகரான இன்னொரு அடையாளம் நான் படித்த டேவிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கிற ஸ்கூலுடைய ஒரு ரெட் பில்டிங். அந்த கட்டடத்துக்கு நிகரான ஒரு கட்டடத்துடைய அழகை பார்க்கவே இல்லை. இந்த கட்டடத்து மேலேருந்து அந்த மரப்படிக்கட்டில் இறங்கி வர்றது ஹெட்மாஸ்டர் காலா, பிரேமா டீச்சர் காலடிகள் சத்தமான எனக்கு தெரியும். அவ்வளவு பிரமாதமான கட்டிடம். அந்த கட்டடத்துக்குள்ளதான் ஆசிரியர் ஐசக் அப்படின்னு ஒரு பெரிய ஹெட்மாஸ்டர் குறுநில மன்னர் மாதிரி இருக்கும். அவர் பார்க்கறதுக்கே 3 பியூன்களை தாண்டி போகணும். எங்கள் அப்பா போய் எங்கள் சின்ன பையனை நான் கூட்டிகிட்டு போய் ஹெட்மாஸ்டர் பார்க்கணும்னு சொல்கிறார். ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த ஹெட்மாஸ்டர் அறையில் நானும் எங்கள் அப்பாவும் அனுமதிக்கிறோம். எங்கள் அப்பா போய் என்கிட்ட ஒருத்த சொல்கிறாரு, என் பையன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இன்னமும் அப்படியே ஞாபகம் வந்து அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, சரியாக படிக்கிறதுனா ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரியாக படிக்கிறதுனா ஃபெயில் ஆகலாம், சரியாக படிக்கிற பையன் எப்படி ஃபெயில் ஆகும்? ஐயோ, நீ சொல்லாத, அவங்க என் பையன் ஆன்சர் ஷீட் கொடுக்குன்னு கேட்குறேன். இப்படின்னு பேசும்போது நானும் வாத்தியார் தான் எங்கள் அப்பா சொல்கிறேன். என்ன இந்த ஹெட்மாஸ்டர் சொல்லையோ நீங்கள் ஒரு ஆஃப்டர் செகண்ட் கிரேட் வாத்தியார், நான் இவ்வளோ பெரிய ஸ்கூலை நிர்வகிக்கிறேன், நீ வந்து என்ன நியாயம் கேட்குற? ஒரு உலகத்தில் நண்பர்களை ஒரு மனிதன் அப்பாவின் முன்னால், மகனின் முன்னால் ஒரு அப்பா அவமானப்படுத்தப்பட வேண்டும். உலகத்தின் மிகப்பெரிய அவமானம் நான் பெத்த பிள்ளைக்கு முன்னால் ஒரு அப்பா அவமானப்படுத்த. நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இது பைசைக்கிள் தீஃப் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் ஒருத்தவங்க சைக்கிளை திருடிடுவான், போஸ்டர் ஒரு இட்டாலி சைக்கிள் திருடிடுவான். அவன் பையன் போலீஸ்லாம் பிடிப்பாங்க, பையன் வந்துடுவான். பையன் தன்னை பார்க்குறான்னு அப்பா பார்க்குறாரு. ஐயோ, நம்ம பிள்ளை எதில் திருடனா சைக்கிள் திருடனா. அவன் வந்து ஒரு நடிச்சு காப்பான், இங்கே திருடலப்பா, இது ஒரு ட்ராமா நடக்குது, நான் இந்த ட்ராமாவில் நடிச்சுக்கிறேன். மகன் முன்னால் அப்பாக்கள் அவமானப்படுது. என் முன்னால் எங்கள் அப்பாவை அந்த ஹெட்மாஸ்டர் வந்து அவமானப்படுத்துறேன். உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பா திடீர்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணாரு. தான் போட்டது அந்த வெள்ளை சட்டை, கதர் சட்டை, அவர் கீழ்ச்சட்டை, அப்படி பட்டம்லாம் கதறி போய் அவருடைய டேபிளில் போய் விழுது. அவர் பயந்து எழுச்சிக்கிறார் அப்படின்ட்டு பாருங்க அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய இந்த லெஃப்ட் ஷோல்டரில் இவ்வளோ பெரிய தழும்பு. நான் ஒரே பையன் எங்கள் அப்பா, அதனால தான் எங்கள் செல்லதுறையெல்லாம் பேர் வச்சார். நைட்டில் எப்பயுமே அந்த லெஃப்ட் ஷோல்டரில் போட்டுருந்தா நடப்பார் அப்பா. ஒரு நாள் கூட அந்த தழும்பு நான் கேட்டதே இல்லை. அன்றைக்கி தான் எங்கள் அப்பா சொன்னார், வெள்ளக்கார சுத்ததே என் மேலே நின்று 2 பேரும் குணமாக கீழே வந்தாங்க, நான் மட்டும்தான் தப்பிச்சேன். இப்படிலாம் நாங்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டது, இந்த மாதிரி அயோக்கியெல்லாம் நெசிக்க உட்காந்துருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். கேட்டு வெளியே வரோம். எனக்கு அழுக தாங்கலை. எங்கள் அப்பா வந்து சைக்கிள் ஏறிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. சைக்கிள் ஏறினோடனே எங்கள் அப்பா சொன்னார், பாவா என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. நான் பிடிச்சிக்கிறேன். இன்னைக்கும் அந்த பிடி தளரவே இல்லை. இந்த அப்பாவை கெட்டியமாக பிடிச்சிக்கிறது இருக்குல்ல, அது செல்வகுமார் மாதிரி ரொம்ப முக்கியமான. பல பேர் விட்டுருவோம் நடுவில். நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையில் அப்பாவை விட்டுருவோம், டக்குன்னு விட்டுருவோம். அந்த விழுமியத்தை என்னை பிடிச்சிக்கன்னா அவரை பிடிச்சிக்கிறது இல்லை. அவருடைய அறத்தை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய சரீரத்தை, அவருடைய நேர்மையை அப்படியே அழுத்திக் கொண்டே போகலாம். அதை 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 பிடித்துக் கொள்கிறவன் பெரிய ஆளாகும்.
பிரபஞ்சன் நிறைய பேர் தீப் உட்பட நிறைய பேர் பிரபஞ்சனுடைய வார்த்தைகளை உச்சரிச்சாங்க. எனக்கு ஏன் பிரபஞ்சனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த ஆள் ஏதோ வகையில் நீங்கள் மானுடம் வெல்லும் புத்தகத்தை பற்றி சொல்லும்போதுதான் எனக்கு அந்த புத்தகம் அந்த கதை எதுவுமே ஞாபகம். ஒரே ஒரு இடம் ஞாபகம். அவள் ஒரு பொண்ணு இருப்போம், வீட்டில் வேலை செய்ய பொண்ணு. அந்த பொண்ணு உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கணும் சார், கடவுள் பண்ணாங்க, கடவுள்கிட்ட கேட்குறேன். அந்த பொண்ணுக்கு இருந்து நம்ம கோரிக்கை இருக்கும். அந்த பொண்ணு முட்டி போட்டு சேசுவே, நான் குளிக்கும் போது யாரும் பார்க்காமல் இருக்கிற ஒரு மறைவிடத்தை சோர்லாம் இல்லை, வசதியான வாழ்க்கலாம். நான் குளிக்கிறத தெரிஞ்சு வரும். அப்போ என்னை யாரும் பார்த்துருந்தாங்க. அப்படி ஒரு மறைவிடத்தை மட்டும் எனக்கு தாரம் சேசுவே அப்படின்னு ஒரு பொண்ணு வேண்டிக் கொண்டார் என்று பிரபஞ்சன் இந்த கதையை எழுதியிருப்பார். அவர் வந்து தியாகின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம். நான் எந்த முன்னேற்பாடோடும் உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசணும் அப்படின்லாம் மேடைக்கு வரவே இல்லை. இந்த மேடையில் உட்காந்து கீழே வரும்போது உங்களுடைய முகத்தை பார்க்கிற போது எனக்கு என்ன தோணுதோ அதை பேசினா போதும் அப்படின்றாங்க. அதான் முதல்ல சொல்லலாம். ஏனென்றால் நான் ப்ரொஃபஷனலான பேச்சாளர் இருக்கேன். இந்த தியாகி கதை வந்து ரொம்ப பிரமாதமான கதை. லைஃப்பில் வந்து நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. நம்முடைய அழுக்குகளை நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஈகோ, பணம் சம்பாதிப்பது, புகழின் உச்சத்தில் இருப்பது, அதிகாரத்தில் இருப்பது அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களோடு ஒட்டிக்கொள்வது என்கிற எல்லா விஷயத்தையும் கழுவி ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குவதுதான் இலக்கியம். அதைத்தான் திரும்ப திரும்ப பிரபஞ்சனோ ஜெயகாந்தனோ மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. பிரபஞ்சனுடைய அந்த தியாகி கதையில் ஒரு 70-75 வயசு காங்கிரஸ் தியாகி வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறார். அங்கே போய் தியாகிகள் பென்ஷன் இருக்கிறாங்க, அந்த சீட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் அவங்கள்ட்ட போய் இப்போ வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு தான் போனீங்கன்னா அவங்க லாங்குவேஜே மாறிடும். அவன் எதிரில் வந்து நிற்கிறாங்க, அவன்கிட்ட அவன் பேசுகிற விதமே வேறு. அப்புறம் சார் ஏதோ ஒரு வகையில் இந்த வெற்றி அடைந்தவர்களுக்கு வந்து சீட் வந்து அந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கம் கலெக்டர்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, அவன் தொழிலதிபர்கள்லாம் அந்த பக்கம் இருப்பாங்க. நாம் எதிரில் போய் நிற்பாங்க அவன்னா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் வந்து என்னவோ நீங்கள் அவரோட பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய தயவுக்காக தான் நீங்கள் முன்னாடி இருக்கீங்க. கேட்பாங்க இருக்குன்னா இல்லை அவன் ஏதோ கைப்போம் பணம் கொடுத்து வா என்ன அவர் சொல்லுவார், நான் பென்ஷன் வரல, எத்தனை மாதம் வாங்குறேன்னா அவர் சொல்லுவார், அதில் பென்ஷன்லாம் கரெக்டாக வருது, இந்த மாதத்துலேருந்து பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் அந்த கதாபாத்திரம். நான் தான் நிறுத்த உட்காந்தேன் சார். இப்படி ஒரு ஆள் அவனே நிறுத்த உட்காந்துவாங்க ஜூனியர். என்னது இல்லை சார், நான் வந்து 7 வருஷமாக பென்ஷன் வாங்குறேன், இந்த மாதத்துலேருந்து எனக்கு பென்ஷன் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறது. அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லை. அதுக்கு என்ன ஜீவோடே அவனுக்கு தெரியாது. ஒரு ஆள் பென்ஷன் வேணான்னா அந்த பேப்பரை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அவங்க தெரியல, இது வந்து யாரும் பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்குறது, ஏன் வேணான்னு அவர் சொல்லுவார். அப்போ தான் முதல் முறையாக உட்கார்ந்து நம்மளை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கலாம், ஆனால் நேர்மை அறம் என்பதற்கு இந்த உலகத்தில் இன்னமும் ஒரு இடம் இருக்கிறது. பென்ஷன் வேணாம் நான் வாங்க விரும்பல சொன்னேன். அந்த ஜூனியர் உட்கார், இது ரொம்ப அது ஒரு நல்ல வெயில் தான், துண்டில் தொடச்சி உட்கார. ஏன் தெரியல பென்ஷன் வேணாம் அது ஒன்றும் இல்லை, நான் இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காகலாம் போராடினேன், அதுக்கு தான் பென்ஷன்லாம் வாங்கினேன். அது வந்து ஏதோ செஞ்ச வேலைக்கு கூலி வாங்கின மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஆனால் என் பையன் இந்த மாதம் வேலைக்கு போயிட்டான், இந்த 1ஆம் தேதி சம்பளம் வாங்கலாம், அதுக்குள்ளே எனக்கு பென்ஷன் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன். இல்லை பெரிய வீட்டில் 10 பேர் வேலைக்கு போனாங்க பென்ஷன் வாங்கலாம். அவன் சொல்லுவான், அவன் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பேசுகிறான்ல, அதெல்லாம் தடை இல்லை, அதனால் நீ வாங்கிக்க. இல்லை தம்பி எனக்கு வேணாம், நானே நெருப்பு மேலே நடந்து நின்றேன் ஒரு நாள், எப்படாவது நான் உள்ள வேலைக்கு போயிட்டா இனிமேல் எனக்கு பென்ஷன் வாங்க வேணாம். இப்போது இந்த ஜூனியர் இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆசையாக அவங்க அப்பா, நீங்கள் பாண்டிச்சேரியாக சொந்த ஊர்? ஆமாம்.
இந்த நேரு ஸ்ட்ரீட்டில் எஃப்எம் ட்ரேடர்ஸ்னு ஒரு பெரிய இரும்பு கடை வச்சுருந்தாங்க. ஆமாம்மா, எங்கள் அப்பாலாம் சொல்லுவார் அந்த கடை நடந்தாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ்க்காக ஒரு நாள் மெட்ராஸ் போனேன். பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. சாயங்காலம் மகாத்மா காந்தி பேசுகிறாரு மெரினா பீச்சில்னாங்க. சரி, அவர் பேச்சு கேட்டு வரலாம் அப்படின்னு போனேன். தம்பி போய் பேச்சு கேட்டா அப்புறம் அவர் கூடயே போயிட்டேன். கடை என்னாச்சு, அவன் என்னாச்சுன்னு தெரியாது, அப்படியே போயிட்டேன். இவன் சொல்லுவான், ஏன் நீங்கள் வந்து வியாபாரத்தை பார்த்தோன்னே அரசியல் வந்துருக்காங்க. தம்பி நீ இந்த காலத்தை வச்சுட்டு பேசுகிறேன், எங்கள் காலம் நிறுத்து, அது வந்து வேற. ஆனால் என்னால் விளக்க முடியல. அப்படியே காந்தி கூடயே போயிட்டேன். சபர்மதி ஆசிரமம் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தா என் கடைலாம் சீரழிஞ்சு போயிடுச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு யாருமே உங்களை கண்டுக்கலையா? அப்போ அவர் சொல்லுவார், இந்த எஃப்எம் மரக்காயர் அப்படின்னு ஒரு எஃப்எம் ஃபரூக் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தார்ல, அவர் எங்கள் சுதந்திரம் பண்ணோடனே மந்திரியாக பதவி ஏற்றோடனே கார் எடுத்து என் வீட்டுக்கு தான் வந்தார். வந்து ஐயா நீங்களாம் போட்ட பிச்சையில் தான் என் நான் மந்திரியாக சொன்னார். அப்புறம் அதனால் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ரூட்டில் எனக்கு 5 பஸ் போட்டு தரேன். சார் தங்க முட்டை விடுற ஊட்டியாது அப்படின்னு இந்த பையன். ஆமாம் தம்பி, ஆனால் நான் ரொம்ப மௌனமாக அதெல்லாம் மறுத்துட்டேன், வேணாம்னு சொல்லிட்டேன். அதே பிரச்சனை தான், செஞ்ச வேலைக்கு கூலி வாங்குற மாதிரி. சரி, இவ்வளவு சொல்கிற நீங்கள், சரி ஏன் ஃபரூக் வந்து உங்களுக்கு இவ்வளோ செய்யணும்? ஏன்னா நான் கடை நடத்துக்கும் போது ஃபரூக் வந்து எங்கள் கடையில் டீ வாங்கிட்டு வந்த பையனாக இருந்தான். இந்தியா சுதந்திரம் பண்ணும் போது அவன் மினிஸ்டர் ஆகிட்டான். எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, ஏன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் வந்து பென்ஷன் வாங்குறீங்க? முக்கியமான கேள்வி இல்லை, இவ்வளோ எத்திக்ஸ் பாருங்க. பென்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கூடாது. அப்பொழுது அந்த மனிதன் சொல்வார், ஒன்றும் தம்பி, இந்திய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு தியாகி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறார் என்கிற செய்தி உலகத்தின் காதுகளுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக நான் பென்ஷன் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கு என் பையன் வேலைக்கு போயிட்டான், அதனால் எனக்கு பென்ஷன் வேண்டாம் என்று சொல்லுவான். அந்த கதையை பிரபஞ்சம் நான் கூட முடிக்க மாட்டேன். வீட்டுக்கு வருவார், மருமகனும் மகனும் பேசிவிடுவார். ஒரு சுதந்திர போராட்டத்தை இந்த மகனின் பெயர் காந்தி. அவன் வந்து மத்தியானம் ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு வந்து கொண்டாடுறதை விட கிழமை காணாமல் வந்து பேசுகிறான். எத்தனை சொல்லி கேட்குறது, பென்ஷன் வேணாம் எழுதி போயிருக்கேன் என்று மருமகன் சொல்லுவான். அந்த பையன் சொல்லுவான், ரஸ்தே கற்பன் கஞ்சி முத்து என்று சொன்னான் காந்தி. அந்த கதை முடியும். உங்களே ஒரு சிறுகதை என்பது வெறும் சிறுகதையா? அது நம்முடைய வாழ்க்கையை, நாம் கடந்து வந்த பாதையை நாம் சரியாக தான் இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் என்கிற கேள்வி மறுபடியும் முன்னால் முன்வைக்கிறது. இப்போ திருநெல்வேலி என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. எனக்கெல்லாம் வந்து திருநெல்வேலினா சத்தியமாக அன்பா இருக்கிற ஞாபகம் ஒருபோதும் வர. நாம் எல்லாத்தையும் தின்ற விஷயங்களால் அடையாளம். தீவிலித்தோம்னா பால்கோவா, மணப்பாறைனா முறுக்கு. திருநெல்வேலி மண்ணில் கால் வைக்கும்போது சேர்க்கிறாங்க அந்த மகத்தான புதுமைப்பித்தன்மான். இதுக்கு பக்கத்தில் தானடா டி ராஜநாராயணன் இருந்தார், அங்கே தானே கூவழகசாமி இருந்தார். ஒரு வெள்ளரி பிஞ்சு ரோட்டில் கட்டினதுக்காக சாத்தூருக்கும் விருதுநகருக்கும் இடையில் அந்த வெள்ளரி பிஞ்சை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் மனப்போராட்டம் நடந்தது இந்த ரூட்டில் தானே என்கிற 1000 விஷயங்கள் ஒரு வாசிப்பாளருக்கு மட்டும். ஏன் நீங்கள் எல்லாம் லாயர்ஸ், நீங்கள் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு தொழில் வந்து லாயர்ஸ் தொழில். ஏன் வந்து இலக்கியம் தேவைப்படுகிறது, ஏன் வாசிப்பு தேவைப்படுகிறது என்றால், வாசிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை தினம் தினம் கல்வி சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்போ திருநெல்வேலி வந்து நான் உங்களுக்கு ஒரு பெயரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், அந்த மகத்தான எழுத்தாளருடைய பெயர் கூட அப்போ அவர் என்ன வேலை பார்த்தாரு என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். இந்த ஊரில் ராமச்சந்திரன் என்கிற சொந்த பெயரோடு ஒருவர் எழுதினார். அவர் ஒரு வக்கீல் குமஸ்தாவாக தன்னுடைய வாழ்க்கையை தோன்றும். வக்கீலாக அரசியலாக ஆகவே அண்ணநிலவன் என்கிற பின்னால் அவருக்கு பெயர் வந்து பேரும் புகழும் வந்து அவ்வளோ பெரிய பாராட்டுகளை அவர் எழுதின ஸ்கிரிப்டில் வந்து ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு பேட்டி இருந்தார்.
இப்போ சொல்லுங்க, ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்த்து உங்கள் படத்தை வச்சுருக்காங்க. இவ்வளவு புகழ், இவ்வளவு பாராட்டு, இவ்வளவு இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு உங்களுடைய படைப்புகள் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, இதையெல்லாம் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கணும், எதுவுமே வேண்டாம். நான் இன்னைக்கும் அந்த வக்கீல் குமஸ்தா வேலையும் அல்லது இதையெல்லாம் யாராவது எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பியூர் வேலை கொடுத்தால் விட நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று மன்னநிலவன் என்கிற அந்த ரைட்டருக்கு. எனக்கு திருநெல்வேலி என்றால் மன்னநிலவன், எனக்கு திருநெல்வேலி என்றால் கேள்விப்பட்டேன். அப்படி நூற்றுக்கணக்கான இலக்கியவாதிகள் எங்கள் மண்ணில் யாருமே இல்லை சார். நான் வந்து திருவண்ணாமலைக்கு வரேன். எங்கள் லேண்ட்ஸ்கேப் எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற 101 படைப்பாளி கூட கிடையவே. அப்படியான எங்களுக்கான அந்த பெருமிதங்களே ஒரே ஒரு ஆள் இருந்தார், ராஜேந்திர சோழன். நாளைக்கு தான் அவர் 81வது பிறந்த நாள் விழாக்கள். அவங்க தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே பெருமிதம். ஆனால் இந்த திரும்புகிற பக்கம் தான் இலக்கியம். மன்னநிலவன் மனைவி அப்படின்னு ஒரு கதை இருக்கிறார். ஏன் மன்னநிலவன் என்கிற அந்த எழுத்தாளர் சார் தப்பா போச்சு. இல்லை இல்லை அப்படி இல்லை, அது தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா கேட்டுருக்காங்க சார். அதாவது திருநெல்வேலிக்காரில் பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு இருக்கும், திருநெல்வேலிக்காரில் பார்த்தாலே பொறாமையாக இருக்கும் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம். ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இவ்வளவு படைப்பாளிகளை வச்சுருக்கிறீங்களே, எங்ககிட்ட ஒருத்த கூட இல்லையேன்ற ஆரம்பம் இதை தான் நம்பிக்கை. அப்படி திருநெல்வேலிக்காரில் பார்த்தாவே பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு இலக்கியவாதி இருக்கு. திருநெல்வேலிக்காரில் பார்த்தாவே பொறாமையாக இருக்கும். இவ்வளவு படைப்பாளிகள் இருக்கிறாங்களே, எங்ககிட்ட ஒருத்த கூட இல்லையே. ராஜேந்திர சோழன் வந்து இப்பயும் சொல்கிறேன், இந்த மீட்டிங்கும் சொல்கிறேன், வண்ணதாசன், மன்னநிலவன் அப்படி நீங்கள் நிறைய படைப்பாளிகளை அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு படம். ஒரே பொதிய விற்பனை ஒருத்தர் வந்து என்னோட ஃபைட் பண்ணாங்க. நீங்கள் வந்து எப்படி திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தாவே போகிறாங்க, என்கிட்ட ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார், உங்ககிட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அது வந்து திருநெல்வேலியை பற்றி பெருமிதமாக சொல்லிட்டான். நான் எங்கேயும் எந்த இலக்கியவாதியும் ஒரு வரி கூட தாழ்த்தி பேசுகிறேன். இவங்களாம் என்னுடைய ஆசை. நான் எங்களுக்கு வந்து இந்த திருநெல்வேலிக்காரத்தில் வந்து இங்கே வண்ணநிலவன் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இன்னொரு மீட்டிங் போய் வண்ணநிலவன் நான் வந்து ரொம்ப ஒரு படிக்கிற சொல்லுவேன். அவரெல்லாம் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் காலத்துலேருந்து என்னுடைய ஆதர்சங்கள் ஒரு வேலை நீங்கள் சொன்ன மாதிரி வாய் தவறி கூட பொறாமையாக இருக்குது அப்படின்றது வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஆனால் அந்த பெருமிதத்தை தான் வண்ணநிலவன் வந்து மனைவி அப்படின்னு ஒரு கதை கதை. அந்த கதை என்னன்னா, இந்த பீரியட்ல அப்படியான வாழ்நிலை உள்ளவர்களே நம்ம பார்க்கறது கஷ்டம். ஒன்றும் இல்லை, இந்த ஜவுளி கடை குமஸ்தாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி தான் நிறைய கதைகளை திருப்ப எழுதுறாரு. இப்போ சென்னை சில்க்ஸ் மாதிரி மிகப்பெரிய வைர மாளிகை மாதிரியான ஜவுளி கடைகள் வந்து ஒரு ஜவுளி கடையில் குமஸ்தாங்கிற வேலையே போய் சேல்ஸ்மேன் அவங்க ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஜவுளி கடை குமஸ்தாவுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ஒரு 120 ரூபா 150 ரூபா, அதான் அதிகபட்ச சம்பளம். ஒரு வீட்டில் ஒரு மனைவி வந்து தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாளாக அவங்க சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து இந்த சரியாயிடும், வந்து திருஷ்டி சுற்றி போடு, இந்த மாத்திரை வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் சரியாகிற விஷயமா தெரியல. குழந்தைக்கு பேதி ஆகிட்டே இருக்கும், காய்ச்சல் விடாது. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு நாள் மத்திய லஞ்சு டைம்லேயே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க சொல்லுவாங்க, 2 நாளாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு 5 ரூபாய் யாரும் வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கிற. அன்றைக்கி ராத்திரியும் அவனால் 5 ரூபாய் எடுத்துட்டு வந்தாங்க. அவன் சொல்லுவான், இல்லை இந்த காசு இருந்துச்சு, கடை மூடிட்டாங்க, போய் கடை மருந்து கடை மூடிட்டாங்க, அதனால் அவன்கிட்ட நாளைக்கு கண்டிப்பாக வாங்கி தர்றேன் என்று சொல்லுவாங்க. அடுத்த நாள் வரும்போது அவனோட அவருடைய சிநேகிதன் இவ்வளோ சென்சிட்டிவாக ரைட்டர் கதை எழுத முடியுமா, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவனை பார்த்தாலே அவன் மனைவி பிடிக்காது. அந்த தெருவில் இந்த இந்த குமஸ்தாவுடைய மனைவி ஒரு 10 தடவையாச்சும் திரும்பி பார்த்துட்டு போக முடியும்.
அவனை இவனே தான் கூப்பிட்டு வரான். உடனே வா அண்ணாச்சிக்கு ஒரு காஃபி கொடு. நம்மளே இந்த கதையில் சார் அவள் காஃபி போட்டு ஒரு வீட்டில் நின்று எடுத்து கொடுப்பாள். இதுவரை எந்த அந்நிய ஆடல் இவ்வளவு அழகான மனைவியின் கைப்படாமல் காஃபி டம்ளரை வாங்கியிருக்கிறார் என்று மனங்கள். இந்த ஏன் வந்தான் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அவனுக்கு வந்து காஃபி கொடுக்குறது எல்லாமே தன்னுடைய கணவனுக்காக அவர் செய்து கொண்டே இருப்பார். ரெண்டு பேரும் போகிற போது ஒரு சின்ன உரையாடலை செய்கிறார். குழந்தைக்கு 2 நாளாக உதவி செய்கிறேன், ஒரு 5 ரூபாய் கடத்தாங்க, 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்துட்றேன். அதோடு அந்த கதை முடியும். ஒரு திருநெல்வேலியினுடைய நிலப்பரப்பை, திருநெல்வேலியினுடைய மக்களுடைய வாழ்வியலை, திருநெல்வேலியினுடைய பெருமிதத்தை, திருநெல்வேலியினுடைய மற்ற எல்லா சமூக விஷயங்களையும் மன்னர்களுடைய ரெய்னி சையத்து, பம்பா நதி இப்படியான நாவல்களை நுட்பமாக படிக்கிற ஒரு மனிதனால் அந்த உச்சத்தை தொட முடியும் என்று நான் ஏன் மறுபடியும் எல்லா கூட்டங்களிலும் பிரபஞ்சன் ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார் என்றால், பிரபஞ்சன் ஒரு நிலப்பரப்புக்கான ஒரு ரைட்டர். இப்போ வந்து அண்ணனோ வண்ணதாசனோ திருநெல்வேலியை எப்படி ஞாபகப்படுத்துகிறாங்களோ அப்படி பாண்டிச்சேரியை மட்டும் ஞாபகப்படுத்துகிற ஒரு எழுத்தாளனாக நான் எப்பொழுதுமே பிரபஞ்சனை பார்த்ததே. ஒரு பிரமாதமான கதை இருக்கிறார். நம்மளுடைய சென்னையில் ஒரு 2 ஜவுளி கடைக்கு 2 நகை கடைக்கு உரிமையாளராக ஜெயகணேஷ் என்று எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அதனால அவர் என்னுடைய ஒரு கதையின் மூலமாக எனக்கு அறிமுகமானார். அவர் ஒரு நாள் என்னை சென்னையில் வந்து பார்த்து எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் என்று என்னை கொண்டு வந்து, அவர் வீடு வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வடபழனியில் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அவருடைய பெட்ரூம் இருக்கும் சார். இந்த பெட்ரூமில் உட்காந்து தான் நானும் என் மனைவியும் நீங்கள் சொல்லுகிற கதைகளை கேட்டோம். நீங்கள் வந்து அபஸ்வரம்னு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, பிரபஞ்சனுடைய ஒரு கதை. இந்த கதையை கேட்டுட்டு என் வாழ்க்கையில் நிறைய மாறுதல் நினைச்சு இது அவருடைய பெட்ரூமை அங்கேயே உட்கார்ந்து பேசாது. ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் திண்டுக்கல்லில் இருந்து சென்னை வடபழனி பகுதியில் போய் கிழக்க போய் ஒரு நகைக்கடை வைத்து இன்றைக்கு அந்த நகைக்கடையில் 2 பெரிய நகைக்கடைகளாக இருக்கிறது. அவரும் அவர் தம்பியும் அப்படி ஒரு இணைபிரியாத சகோதரர். பல வீடுகளில் இல்லாத அபூர்வமாக அவர் வாங்கினா 2 கார் வாங்குவார், வாங்கினா 2 ஃப்ளாட் வாங்குவார். எல்லாமே அவர் தம்பி தான். ஒரு நாள் தம்பி வந்து இந்த அண்ணனை பார்த்து சொல்கிறார், ஆனால் எல்லாமே நீ செய்கிற ஒரு அப்பா மாதிரி எல்லாமே ஒரு சின்ன பாகுபாடு இல்லாமல் செய்கிற, ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு டிஸ்டர்ப் ஆகியது. அதனால் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்துரு, என்னுடைய சொத்துக்களை 2 பேரும் பாகம் பிரிச்சு பாருங்க. பயங்கர ஷாக்காக இருந்தார். ஆனாலும் தம்பி அது அப்படிதான் அவங்க விருப்பம்னா அவங்க நேரம் செஞ்சிடலாம். இந்த நிகழ்ச்சி நடந்த 3ஆவது நாளோ 4ஆவது நாளோ அவங்க தம்பி கிரவுண்டில் தினந்தோறும் ஓட முடியும். காலையில் ரன்னிங் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக் சின்ன பையன் தம்பி விடாத தாங்கவே முடியாது. இந்த டெத்துக்கு போய் நிற்கிறார். தம்பியின் மனைவி காலை பிடிச்சினாங்க. இனிமேல் குடும்பத்துக்கு எல்லாமே நீங்களாக சொல்கிறார்கள். அப்படியே நேரமாக தம்பி மனைவி சொந்தக்காரர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் வந்து மாற மாற அந்த அம்மா வந்து அப்படியே அவங்க உறவினர்கள் பக்கம் போகிறார்கள். மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது. இந்த உலகத்தின் எல்லா அன்பையும் எல்லா உறவுகளையும் சிதைக்கக்கூடியதாக இன்றைக்கும் பொருளாதாரமும் லௌகிக வாழ்க்கையும் மாறி போயிருக்கிறது. கொஞ்ச நாட்களில் இவர் வந்து இவருடைய தம்பி மனைவி மீது 40 கோடி ரூபாய்க்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது. கேஸ் எல்லாரும் வந்து சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க, நீயும் தம்பி எப்படிலாம் இருக்கீங்க, ஆனால் நான் தம்பி போயிட்ட பிறகு கேஸ் போட்டு 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறத சகிச்சுக்கவே இல்லை. அதை தயவுசெய்து வாபஸ் வாங்கிட்டேன். இது தேவையே இல்லை, குடும்பத்துக்கு இது ரொம்ப ஆதாரம். இவருக்கு இவராலையும் அதை விட்டு கொடுக்க முடியல. தம்பி மனைவியும் அதற்கு கொஞ்சமும் சலிப்பில்லாமல் நிற்கிறார்கள். இதே அப்பார்ட்மெண்ட்டில் 13ஆவது மாடியில் தம்பி மனைவி
9வது நாளையும் இருக்கிறார். ஆனால் 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க, கோர்ட்டில் தான் சந்தித்துக்குவாங்க. ஒரு நாள் இந்த அவசரம் கதையை, பிரபஞ்சனுடைய அவசரம் கதையை இவரும் மனைவியும் கேட்கிறார். ராத்திரி 1 மணிக்கு கேட்கிறார். கதையெல்லாம் மூடிட்டு வந்து 1 மணிக்கு கதையை கேட்டுட்டு நாங்கள் கேஸை வாபஸ் வாங்க, கேஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டோம். இந்த 40 கோடி ரூபாய் கேஸ் வந்து அவரால் வாபஸ் வாங்கப்பட்டது. இப்போ இவருடைய பொண்ணுக்கு கல்யாணம். என்னெல்லாம் வந்து இன்விடேஷன் கொடுத்து 1 பவுன் நகை வச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஏன் சார் இது வந்து நான் பார்த்ததே இல்லையே, 1 பவுன் காயின்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சொன்னார். சார் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு வழக்கை நீங்கள் சொன்ன ஒரு கதை தீர்த்து வைக்குது லிட்ரேச்சருடைய பெரிய விஷயம். பிரபஞ்சன் அவசரம் என்ற அந்த கதையை அவருடைய அப்பாவை பற்றியான கதை. சிவகுமார் சார்லாம் மறுபடியும் நீங்கள் நான் எல்லாருமே இந்த அப்பாக்களால் பிணைக்கப்பட்ட மனிதர்கள். அது என்ன, பிரபஞ்சனுடைய அப்பா வந்து பாண்டிச்சேரியில் 13 கல்லுக்கடைகளுக்கு சொந்தக்காரர். தஞ்சாவூரில் அவர் தஞ்சம் படைக்க போனோம். சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப விளையாட்டாக பிரபஞ்சன் பல இடங்களில் பேசியிருக்காரு. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி தானே உழவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு 7-8 பாட்டிங்க எப்படி அப்படின்னு நடந்து நிற்பாங்க. நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நம்ம வீட்டில் மட்டும் என் அம்மா பாட்டிங்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இது எல்லாம் உங்கள் தாத்தாவுடைய பல்வேறு மனைவிகள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு தாத்தாவுக்கு ஒரு பாட்டி தானே இருப்பாங்க, நம்ம வீட்டில் மட்டும் எப்படி இவ்வளோ பாட்டி இருந்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப விளையாட்டாக சொல்லுவாங்க, அப்பா வந்துடா நெல் வந்து கடலூர் மார்க்கெட் கமிட்டியில் போட போவார். போயிட்டு வரும்போது அரியலூர்கிட்ட அரியாபுரத்துக்கிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையோடு நின்றுது. அதுக்கு லைட் வச்சுருக்கு கையில். இவர் வண்டியை ஸ்லோ பண்ணி என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. என் வீட்டுக்காரன் வச்சு தொத்திட்டாங்க. சரி வந்துடுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதான் அந்த அரியாபுரத்து பாட்டி. அந்த மாதிரி ஒரு 7-8 பாட்டி இருப்பாங்க அவங்க வீட்டில். அப்படி அவங்க அப்பா வந்து கல்லுக்கடை, அவர் வந்து என்ன நினைப்பாரான்னா, இந்த ஒரு கல்லுக்கடைக்கு யாரோ ஒரு பொருளை வந்து சாதனா கடை போடுறதில்ல, அப்படி இல்லாமல் இந்த சாதனா கடை போடுறவங்களும் நம்முடைய மனைவியாக இருந்தால் சொத்து எங்கேயும் போகாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ஒரு கல்லுக்கடைக்கு முன்னாடியும் பாட்டிகள் வந்து இந்த கடை போட்டவங்களாம் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கணும்னு அவர் நினைப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் ஒரு பாட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஆள் வர்றார். அந்த ஆள் வந்து அந்த ஆளுக்கான ஒரு வாழ்க்கையை பிரபஞ்சனுடைய அப்பா வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ கதையை எங்கிருந்து அவசர கதையை பிரபஞ்சன் ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த ஆளுடைய அப்பா மகன் வந்து அரசு வேலையில், தம்பி இது ஒரு நாள் லீவ் போடுறியா என்று கேட்கிறேன். ஏன்பா கோர்ட்டுக்கு போகிறோம், கையில் லீவ் போட்டு. அப்பா மழை பெய்யவில்லை என்றால் கூட கையில் எப்பொழுதும் ஒரு குடை வைத்திருப்பாங்க. இப்போ கிருஷி வந்து எந்த நேரத்திலும் ஒரு தோல்னா பை வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு சிலருடைய அடையாளம். எப்பயுமே மழை பெய்தோ ஒரு குடை. இப்போ அப்பாவும் மகனும் சேர்ந்து நடந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. நம்மளே நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்கள் அப்பாவோடு நடந்து போகிற போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவனித்துப்பார்கள். ஒரு 10-15 நிமிடத்தில் உங்களை அறியாமல் அல்லது அப்பாவை அறியாமல் அவர் கை உங்கள் கையோடு கையை பிடிச்சுப்பாங்க. அது வந்து தன்னுடைய ஆதுரத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய பிரியத்தை ரத்தத்தின் மூலமாக, ரத்த நாளங்களின் மூலமாக அந்த அபூர்வத்தை எழுதுவதற்கு, சொல்வதற்கு எந்த எழுத்தாளருக்கும் வலுவிருப்பதாக எனக்கு தெரியும். அவர் 2 பேரும் எதுவுமே பேசாமல் அந்த கோர்ட்டுக்கு போய் நிற்பார். கோர்ட்டில் ஒவ்வொரு நடைமுறையாக நடக்கும். சரியாக 1/2 மணி நேரம் பொறுத்து குமரேசன் மாமா ஒரு பெரிய காலை வந்து இறங்குறார். அவர் வந்த அடுத்த நிமிஷம் என்னுடைய கோர்ட்டுக்கு என்னுடைய வழக்கு வரும். அப்பாவை கூண்டில் நிறுத்தி நீதிபதி விசாரிப்பார். நீங்கள் தானே உங்கள் வீட்டை அடமானம் வைத்து இந்த சேர்த்துக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கினீர்கள் என்று கேட்பார். ஆமாம். நீங்கள் 3 மாதம் அதற்கான வட்டி செலுத்தியிருக்கீங்களா? அப்புறம் வட்டியும் அசலும் திருப்பி செலுத்தலை. அதனால் 1 மாதத்திற்குள்ளாக நீங்கள் இந்த காசை திருப்பி கொடுக்கலன்னா உங்கள் வீடு சக்திக்கு வரது, வீட்டை அடமானம் வச்சு தான் நீங்கள் என்று சொல்வார். அப்பா 1 மாதத்துக்குள்ளே கொடுத்துட்றேன் என்று சொல்வார். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நான் குமரேசன் மாமாவையே பார்த்து கொண்டிருக்கிறேன். குமரேசன் மாமாவின் முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும், அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் அந்த முகம் வந்து அப்படியே இருக்கிறது. எனக்கு நன்றாக தெரியும் அப்பா அந்த காசை வாங்கவே இல்லை. அப்படி ஒரு தேவை அப்பாவுக்கும் கடைசி வரையும் வரவே இல்லை.
குமரேசன் மாமா தஞ்சாவூரிலிருந்து பஞ்சம் பொழிப்பதற்காக பாண்டிச்சேரிக்கு வருகிறார். முதல் அப்பாட்ட வந்து நாங்கள் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்து வைத்துமா அவங்க தென்னந்தோப்பு எதிரில் என்று கேட்கிற போது அப்பாவை அனுமதிக்கிறார். அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவுக்கும் குமரேசன் மாமாவுக்குமான நட்பு வளர்கிறது. கொஞ்ச நாளில் குமரேசன் மாமா வந்து சொல்கிறார், நன்றாக வியாபாரம் ஆகுது, இப்போ வந்து ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் ஏஜென்சி போகிறது, 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சேட்டுக்கிட்ட போய் கேட்டேன், சேட்டு வந்து பணம் கொடுப்பதற்கு ரெடியாக இருந்தான், ஆனால் நீ வெளியூர் தானே, இன்னும் நம்பி எப்படி கொடுக்குறது என்று கேட்கிறார். நான் என்ன பண்ணுறேன்னு வந்து அப்பாட்ட கேட்குறாரு. அப்பா சொல்கிறாரு, எப்போ உங்களை நம்மளையும் நீ தயவுசெய்து சேட்டுக்கிட்ட பணம் வாங்காத, நான் என் வீட்டை அடமானம் வச்சு உனக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன் என்று வாங்கி தருகிறார். 3 மாதம் குமரேசன் மாமா வட்டி கட்டுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் வாழ்க்கையை உயர போய்கொண்டே இருக்கிறார். கார் வாங்கினார், நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு வாங்கினார், தனியாக போயிட்டார். ஆனால் அப்பாவுக்கு 1 லட்சம் ரூபாயை திருப்பி தர வேண்டும், அப்பா வாங்கி அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவே இல்லை. அப்பா ஒரு வார்த்தை கூட ஜட்ஜு முன்னாடி சொல்லவே இல்லை, இது எனக்காக நான் இவருக்கு தான் வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் சொல்லல. அப்படியே ஒத்துக்கொண்டார். திரும்பி வரும்போது அப்பா மாமியை கையை பிடித்து கொண்டு சொல்கிறார், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, என் பெரிய நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீடு உனக்கு கொடுக்காம கோர்ட் எடுத்துக்கும் போதே என்பதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாங்கி கொண்டு நீ மேலே வர வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். நாங்கள் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அம்மா 2 இலை போட்டு 2 பேருக்கும் சாப்பாடு போடுறார். வாசலில் இன்னொரு கார் வந்து நிற்கிறது. குமரேசன் மாமாவின் மனைவி விசாலத்தை இறங்கி வருகிறார். 3 இலையாக போட்டு ரசனி என்று அம்மா எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு. இல்லை நான் சாப்பிட வரேன், ஆனால் 1 நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் என்று ஒரு அறைக்கு கூட்டு போய் அந்த அம்மா எங்கள் அப்பாட்ட பேச ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய உடம்புல ஒரு 50 பவுன் நகை போட்டு கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டே ஒரு நகையாக கழட்டி அந்த டேபிளில் அம்மாவுக்கு வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த லைஃப், இந்த வாழ்க்கை நீங்கள் போட்ட பிச்சை, ஏன் எங்கள் வீட்டுக்காரர்களெல்லாம் ஆனார்னே எனக்கு தெரியல. பணம் இவ்வளவு தூரம் ஒரு மனிதனை சீரழிக்கும் என்பதை அவர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 50 பவுன் நகையை விற்றா எவ்வளோ பணம் வரும்னா எனக்கு தெரியாது. ஆனால் இதான் என்கிட்ட இருந்தது, இதை நீ தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பாட்ட கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாரு, குமரேசன் என்ற நீதான் எனக்கு ரொம்ப ஆகும், தயவு செய்து அந்த நகையை போடு சொல்கிறார். அப்புறம் 2 பேரும் அழுது விட்டே வெளியே போயிட்டார்கள். இருட்டுக்கிற போது அம்மா வந்து வெளியே வந்து அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள். பிரபஞ்சன் அந்த கதையை குறிக்கிறார். இருட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறோம், ஆனால் விடியாப்படா போய்விடுகின்ற அந்த கதையை பிரபஞ்சன் இந்த ஒரு அவசரம் மாதிரி இந்த நட்பில் ஒரு சின்ன இசைக்கு தவறிவிட்டதே என்று அப்பா சொன்னது என் காதில் இருந்தது என்று அந்த கதையை முடிக்கிறார். இந்த கதையை கேட்ட ஒரு நகைக்கடை முதலாளிக்கு தான் வாழ்க்கையில் ஒரு கேஸை வாபஸ் வாங்க வேண்டும், இனி கோர்ட்டுக்கே போகக்கூடாது என்று முடிவெடுக்கிற ஒரு தன்மை இலக்கியத்திற்கான மிகப்பெரிய ஸ்பேஸ் தான் என்று எப்போதுமே நான் கருதுகிறேன். நம்மளை என்னவோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை தப்பாக பொறுத்தேன்னு கேட்டவுடனே எனக்கு மைண்டு பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால் நான் இதோடு என் உரையை முடித்து நான் நிற்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதன் மூலமாக பல விஷயங்களை நான் கொள்ள முடியும். ஒரு வார்த்தையுடைய தவறான புரிதல் தான், நான் அப்படி இனிமேல் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாலும் அது ஒரு சருக்கல் தான்.